ராதையின் மரணத்திற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் புல்லாங்குழலை உடைத்தார் என்று தெரியுமா? ஒரு நாள் ராதாவும் கிருஷ்ணரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரையொருவர் சந்தித்தனர். ராதா சற்று சோகமாக இருப்பதை அறிந்த கிருஷ்ணர் அவளிடம் சிறிது நேரம் மகிழ்ச்சியுடன் பேசினார். பின்னர் ராதா அவர் செல்வதற்கு முன்பு ஒருமுறை புல்லாங்குழல் வாசிக்கச் சொன்னார். கிருஷ்ணர் அதற்கு ஒப்புக்கொண்டு மிகவும் மெல்லிசை இசைக்கத் தொடங்கினார். இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. இயற்கை, சந்திரன் மற்றும் அவற்றைச் சுற்றியுள்ள அனைத்தும் தெய்வீகமாக தெரிந்தன. ராதா கிருஷ்ணரின் தோள்களில் தலையை சாய்த்தாள். அப்பொழுது கிருஷ்ணருக்கு உலகின் அனைத்து அன்பும் தன்னை நோக்கி பாய்வது போல் உணர்ந்தார். அவர் ராதாவிடம், ராதே, உனக்கு பிடித்திருக்கிறதா? இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதனால் நான் நீண்ட நேரம் புல்லாங்குழல் வாசித்தேன் என்று கேட்டார். ராதா பதில் சொல்லவில்லை. அவள் கிருஷ்ணனின் தோளில் சாய்ந்தபடியே தனது உயிரை பிரிந்தாள். கிருஷ்ணரின் இதயம் உடைந்தது. கிருஷ்ணன் ராதையின் தலையை தனது மடியில் சாய்த்துக் கொண்டு, இந்த புல்லாங்குழலால் தான் ராதை தன்னை விட்டு பிரிந்தாள். இனி ஒருபோதும் எந்த இசைக்கருவியையும் வாசிக்க மாட்டேன் என்று புல்லாங்குழலை உடைத்து தன்னிடம் வரமுடியாத ஒரு இடத்தில் வீசினார். அதை செய்யும்போது உலகம் முழுவதும் அழுது மனம் உடைந்தது.